ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸை வந்து நம்பாதீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் அவர் பேர் கூட சொல்லியிருக்க மாட்டார். வாய்க்கு வந்ததை அடிச்சு விட வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுனா முதல்ல உங்களோட பேரை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கா? 30,000 நான் சிட் ஃபண்டில் போடுறேன், 5 வருஷம் கழிச்சு வீடு வாங்குறோம். சரி, நீங்கள் வீடு வாங்குறீங்க வாங்கலை, அது வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். யாருமே நாளைக்கு வந்து வீடு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்வி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து பல வீடு வாங்குவாங்க. அவங்க இங்கே என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, அவங்க வந்து நான் சொல்கிறேன், யாருமே சிட்டு நடத்துகிறவங்க வந்து ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாருமே கோடுறதில்ல. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து 2024 செப்டம்பரில் ஸ்மால் கேப் ஃபண்டில் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 7.5 லட்ச ரூபா ஆர் 7.75 lakhs. ஆனால் இதே இது ஒரு சிட் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் 10, அதாவது அந்த மாதம் வரும் அப்படிங்கிற சமயத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னதுன்னா எவ்வளோ பெரிய லாஸ். 41 இயர்ஸ் ஓல்டு மேன் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து 2 கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? ஏன்னா 5 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து வீடு கட்டணும். இல்லை ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஒரு வீடு கட்டணும். நான் வந்து சிட்டு மாதிரி ஏதாவது போடலாமா? ஒரு 30,000க்கு இல்லை வேற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? வேற என்ன பண்ணால் என்னால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு சொந்தமாக ஓன் ஹவுஸ் கட்ட முடியும்? அதுக்கான ஒரு ஃபண்ட் என்னால் எப்படி வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சரி, அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, அவருக்கு வந்து 2 பெண் குழந்தை இருக்குது, கரெக்டாக? எஸ் சார். இன்றைக்கி 2 பெண் குழந்தை இருந்ததுன்னா 2 பெண் குழந்தையும் படிக்க வைக்கணும், 2 குழந்தையும் கல்யாணம் பண்ணணும். அவர் வந்து எனக்கு 2 பெண் குழந்தை இருந்திருக்கு, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு என்ன முதலீட்டு திட்டம் அப்படின்னு கேட்கல. புரியுதுங்களா? அது வந்து என்னன்னா தேவை காற்றுல பறக்க விட்டார். பறக்க விட்டுட்டு 30,000 நான் சிட் ஃபண்டில் போடுறேன், 5 வருஷம் கழிச்சு வீடு வாங்குறோம். நீங்கள் வீடு வாங்குறீங்க வாங்கலை, அது வந்து இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். யாருமே நாளைக்கு வந்து வீடு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்வி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து பல வீடு வாங்குவாங்க அவங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஒரு வீட்டை வச்சுட்டு கல்வியை நீங்கள் வாங்க முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவருடைய அப்ஜெக்டிவே தப்பு. இப்போ மேபி அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கலாம். சரி, சொந்த வீடு கூட இல்லாம எப்படி அதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்ல கூட கேட்டிருக்கலாம்ல சார். அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எனிஹோ, நீங்கள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 30,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னதுன்னா அவங்க என்ன போட போகிறாங்க? இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் போட போகிறாங்க, கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்து 3,60,000. இன்னும் 5 வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா தான் அவங்க இன்வெஸ்டே பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ அவர் வந்து சிட்டில் போடுறாருன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் புட்டிங் சிட் வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சிட்டில் வந்து மார்கதர்சின்னு ஒரு கம்பெனி, அப்புறம் ஸ்ரீராம் சிட்ஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் த சிட் பிஸ்னஸ் ஃபார் மல்டிபிள் டிகேட்ஸ். அவங்கெல்லாம் இதுவரையும் டிஃபால்ட் அப்படிங்கிற அது வந்து நடந்ததே கிடையாது, ஓகேங்களா? அண்டு இத்தனை நாளாக இருக்கிறதுனால அவங்களுடைய கம்பெனியும் பெருசு. சப்போஸ் யாராவது ஒன்று இது பண்ணலைன்னா கூட அவங்க வந்து அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சிட்டு போடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டு அக்கா அல்லது தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, இங்கே தான் மோஸ்ட்லி அவங்க போடுறாங்க. இங்கே என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, அவங்க வந்து நான் சொல்கிறேன், யாருமே சிட்டு நடத்துகிறவங்க வந்து ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாருமே கோடுறதில்ல. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆனால் சிச்சுவேஷன் வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொடுக்குறவங்க ஒழுங்காக கொடுக்காம போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் நிறைய இடத்துல அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றதுனா நீங்கள் போட்ட மணியே போயிடும். இப்போ ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ கேன் கம் டவுன். ஓகே, நீங்கள் வந்து 2024 செப்டம்பரில் ஸ்மால் கேப் ஃபண்டில் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 7.5 லட்ச ரூபா ஆர் 7.75 lakhs. வேல்யூ கம்மியாக இருக்கா? இருக்குது. ஓகேயா? நீங்கள் ஈவன் இன்றைக்கி எடுத்தால் கூட 2.5 லட்சம் லாஸோடு போகும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 10 லட்சத்துக்கு மேலே தான் வரப்போகுது. ஆனால் இதே இது ஒரு சிட் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் 10, அதாவது அந்த மாதம் வரும் அப்படிங்கிற சமயத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னதுன்னா எவ்வளோ பெரிய லாஸ். ஸோ நிறைய இன்வெஸ்டர் வந்து தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்கே அவங்க புரிஞ்சுக்கல. ஸோ சிட்டில் போட்டு
நீங்க அந்த மாரி வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ப்ரொபோர்ஷன். ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வந்துட்டு ரொம்ப கிராஷ் ஆக போகுது. ரொம்ப ஹெவியா கிராஷ் ஆக போகுது. ஏன்னா 2008ல வந்து கிராஷ் ஆனது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ நீங்க வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்லுங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருன்னு பார்க்கணும். இங்க இந்த கமெண்ட் போட்ட ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, அந்த ஆளு அவர் பேரு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. சும்மா ஒரு அன்னோன் ஐடியில இந்த மாரி வாய்க்கு வந்தத அடிச்சு விட வேண்டியது. தே ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் நாட் டிஸ்க்ளோசிங் ஹிஸ் நேம். நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாரி கமெண்ட் போடுறதுன்னா, முதல்ல உங்களோட பேர டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கா? பேர டிஸ்க்ளோஸ் பண்றது கிடையாது. அவரு மியூச்சுவல் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட்டே பண்ணது கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இது பண்ணிட்டு, யாராவது ஒருத்தர் பேசினா, அவங்கள வந்து நம்ம தாக்கணும். இதுதான் உங்கள அப்ஜெக்டிவ். நான் வந்து இப்ப உங்களுக்கு அனுப்புறேன். 2008லேருந்து 2012 5 வருஷம். 2008 ஜனவரில தான் கிராஷ். ஸோ 2008 வருஷம் 9, 10, 11, 12 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல 12லேருந்து 15% வரை ரிட்டர்ன் குடுத்து. அதே இதையே வந்து 10 வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். 10 வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 2008 ஜனவரிலேருந்து 2018 ஜனவரி. அப்ப பார்த்தீங்கன்னா, 17லேருந்து 20% குடுத்திருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. 10 இயர்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டேட்டா. நீங்க வந்து என்னுடைய கருத்த எடுத்துங்க, ஏத்துங்க, ஏத்துக்காம போங்க. அது வந்து உங்களுடைய ஆப்ஷன். ஆனா, நான் பேசக்கூடிய எந்த ஒரு கருத்தா இருந்தாலும், நான் சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே பேக் பை எ டேட்டா. பாக்கி பேர் மாரி நான் அடிச்சு விட மாட்டேன். ஏதாவது வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா டேட்டாவ செக் பண்ணீங்கன்னா, டேட்டா யாரும் பொய் சொல்லாது. நீங்களும் நானும் வந்து 2+2ன்னா நீங்க 5ன்னு சொல்லலாம், 6ன்னு சொல்லலாம். 2+2 = 4. தட் இஸ் த ரியல் டேட்டா. நீங்க எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அத யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் பேசுறது வந்து டேட்டா. இவரு பேசுறது வந்து ஜஸ்ட் கமெண்ட். எஸ்ஐபில குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்போ வந்து அது அவ்வளவா பெர்ஃபார்ம் குடுக்கல. ஆனாலும் நான் இதுலயே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இல்ல அதர் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணலாமா? அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஏதாவது சஜஷன்? இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குவாண்ட்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட்டுங்களா? அப்படித்தானே போட்டிருக்காரு? ஆமா சார். பண்ணியிருக்காரு. இப்ப வந்து ஒரு குவாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாண்ட்ட வந்து எதுக்காக அவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, குவாண்ட் ஃபண்ட் வந்து இவரு மேபி ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரையும் குவாண்ட் உடைய எல்லா ஃபண்டுமே நல்ல டாப் பெர்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து அவரு அந்த ஃபண்ட சூஸ் பண்றதுக்கான ரீசன். அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபண்ட சூஸ் பண்ணியிருக்காரு. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இப்ப அதோட இல்லாம அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாங் டர்ம் 3, 5 இயர்ஸ். இன்னைக்கு வந்து திருப்பி இந்த ஃபண்ட மாத்தலாமா, அந்த ஃபண்ட மாத்தலாமாங்கிற வேலை வந்து தேவையில்ல. அவர் வந்து ஆல் த குவாண்ட் ஃபண்ட்ஸ் இப்ப வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அவருடைய லாங் டர்ம் கோலுக்கு வந்து டெஃபினட்டா என்னுடைய பர்சனல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது டிசப்பாயின்ட்மென்ட் வந்து கண்டிப்பா குடுக்காது. நீங்க ஆல்ரெடி குவாண்ட் ஃபண்ட்ல இருந்தீங்கன்னா கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல சார் நான் இன்னுமே பண்ணவே இல்ல. அப்ப நான் குவாண்ட் பண்ணணுமா, இது பண்ணணுமாங்கிறது உங்களுடைய விருப்பம். நீங்க ஆல்ரெடி யூ இன்வெஸ்டட் இன் குவாண்ட் ஃபண்ட் அப்படின்னதுன்னா, நீங்க கன்டின்யூ பண்ணலாம். அதுலேருந்து வெளியில வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சார் இப்போ வந்து அவரே வந்து இல்ல நான் வேற இதுக்கு சூஸ் பண்றேன். எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா, அது எந்த ஆப்ஷன் அவரு வந்து சூஸ் பண்ணலாம் சார்? இல்ல நெறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஐ அம் நாட் சப்போஸ் டூ டெல் த ஃபண்ட் நேம். இந்த ஃபண்ட், அந்த ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. அவருக்கு வந்து இப்ப குவாண்ட் ஃபண்ட் பிடிக்கல அல்லது குவாண்ட் இதுலன்னா, வேற ஏதாவது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஜென்ரலா எனி ஸ்மால் கேப் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, ஒண்ணு அந்த கம்பெனி அது ஓரளவுக்கு நோன் கம்பெனியா, அதாவது ஃபண்ட் ஹவுஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கா? அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா. இது 2 பாருங்க. பார்த்துட்டு அதே சமயத்துல சைஸ் வந்து சின்ன சைஸ். எஸ்பெஷலி ஸ்மால் கேப் இருந்ததுன்னா, ஒரு 5,000 crore கீழ அந்த ஃபண்டுடைய சைஸ் இருந்ததுன்னா, அவங்க வந்து ஈஸியா ஒரு ஸ்டாக்க வாங்கி விக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூ டேக் தட் ஆஸ் ஒரு இந்த இன்ஃபர்மேஷனா எடுத்துங்க. 5,000க்கு கீழ எடுத்துங்க. எடுத்துட்டு நீங்க வந்து ஃபண்ட சூஸ் பண்ணிக்கங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.